This video is sponsored by BuyMode shopping app. Hey guys, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓட்டர் ஐடி எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறது, ஆன்லைன் எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் போகும். நீங்கள் வந்து சைன்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே என்டர் ஆகிக்கோங்க. இப்போ நான் கொடுத்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் டைப் பண்ணி வச்சு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். நான் நெக்ஸ்ட் வந்து கீழே கேப்சர் கேட்கும். அதை பார்த்து கரெக்டாக போய் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சோன்னா ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு கொடுங்க. எனக்கு தப்பாக வந்துடுச்சு. ஸோ அகைன் நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன். இப்போ ஓகே வச்சு இப்போ உங்களுக்கு ஓடிபி வரும். நீங்கள் எந்த மொபைல் வச்சு எந்த மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வந்து இபிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த இது அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்றும் இல்லை, என்னோடய மொபைல் நம்பரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லெஃப்ட் சைட் பாருங்கள், ஃபார்ம் 8 அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். பேஜ் லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி முடித்த உடனே இது யாருக்குன்னு கேட்கும். உங்களுக்கா இல்லை மற்றவங்க நீங்கள் பண்ணி தரீங்களான்னு கேட்கும். இப்போ நான் வந்து என்னோடய இது தான் நான் மாற்ற போகிறேன். ஸோ செல்ஃபுன்னு கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய எபிக் நம்பருன்னா உங்கள் ஓட்டர் ஐடியோட நம்பரு. அதை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே நீங்கள் கரெக்ஷன் ஆஃப் என்டையர் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே ஃபார்ம் 8 ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அது வந்து செலக்ட் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ் வரும். உங்கள் நேம் என்ன, உங்கள் எபிக் நம்பர் என்னன்னு கேட்கும். கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மொபைல் நம்பர் வந்து செல்ஃபோன் கொடுத்து கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பர் டைப் பண்ணுறப்போ இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். வேறு எதுவும் நான் கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் என்டையர் எக்ஸிஸ்டிங் ரோல்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன மாற்றுறீங்களோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே அந்த மொபைல் நம்பர் அகைன் கேட்கும். அதே நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நீங்கள் எந்த பிளேஸ்ன்னு கேட்கும். இன்றைக்கி டேட் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணி அதோட டேட் வரும். உங்கள் பிளேஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு கேப்சா கேட்கும். கேப்சாக்கு வந்த உடனே நீங்கள் ஓடிபி வரும். ஓடிபி வந்த உடனே நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ சப்மிட் கொடுத்துட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். ரெஃபரன்ஸ் நம்பர் உண்டு. அந்த நம்பர் எதுக்காகனா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க எடுத்து பார்த்து ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். நீங்கள் கரெக்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணிவிட்டு நியூவாக போட்டு தருவாங்க. ஸோ நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடில் வந்து எபிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்த உடனே உங்களோட எபிக் நம்பர் கேட்கும். அந்த எபிக் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டுன்னு கொடுங்க.
ஸ்டேட்டை டைப் பண்ண பின்னாடி சர்ச்சுன்னு கொடுத்தா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ என்னோடய மொபைல் நம்பர் வந்து இப்போ தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ல்டு மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு. ஸோ இவர் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் ஈரோன்னு வருது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கேட்டோம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும்.